நடுக்கடல்ல உங்கள சுத்தி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து மிதந்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் நடுக்கடல்ல பைட்டிங் கோல்டுல அநியாயத்துக்கு இருக்கிற குளிர்ல இருட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்? மதன், இப்படிலாம் யாராவது இருந்து பார்க்கணும்னு யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு நிலைமையில தான் ஃபார் 2 hours 2 மணி நேரத்துக்கு டைட்டானிக்ல இருந்து காப்பாற்றப்பட்ட, டைட்டானிக்ல இருந்து உயிர் பிழைச்ச 700 people வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த 700 பீப்புளும் 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துல இன்னொரு கப்பல் வரும்னு தெரியாது. இது எவ்வளவு நேரம் வேணாலும் ஆகலாம். பட் அவங்கள சுத்தி அவங்களோட சொந்தங்களே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலியே உறைஞ்சு இறந்து மிதக்கிறத பார்த்துட்டு அங்க நின்னுட்டு இருந்த அந்த நொடிகள் இருக்குல்ல, உண்மையிலேயே அந்த 2 மணி நேரத்துல என்னென்ன நடந்துச்சு? இந்த 710 பீப்புள் மட்டும் எப்படி ஒரு 2000 பேர் இருந்த கப்பல்ல 1000 பேர் இறந்துட்டாங்க. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ட்ராஜடி. அதுல 700 பீப்புள் மட்டும் எப்படி தப்பிச்சாங்க? அண்ட் அவங்க அந்த 2 hours வெயிட் இருக்குல்ல, அப்ப என்ன நடந்துச்சுங்கற இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஸ்டோரியை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் நான் யூடியூப்ல போஸ்ட் பண்றப்போ கரெக்டா யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட கொண்டு வந்து ஹோம்லயே சேர்க்கும். So now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைட்டானிக் படத்துல வந்து ரோஸ் வந்து ஒரு சின்ன போட்லயோ இல்ல ஒரு சின்ன ஒரு டோர் மேல வந்து இருப்பாங்க. ஜாக் வந்து தண்ணிக்குள்ள போயிடுவாங்க. அவங்க இப்படியே இருப்பாங்க, அவங்க காப்பாற்றப்படுவாங்க. ஆக்சுவலா அப்படி நடந்தது கிடையாது. உண்மையான கதையில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேத்திக்கு வீடியோல டீடைலா பேசியிருந்தோம். பார்க்காதவங்க டைட்டானிக் வந்து எப்படி இடிச்சிச்சு தண்ணிக்குள்ள போச்சுங்கறத நம்ம அது பேசியிருந்தோம். அந்த கப்பல்ல ஒரு ரூல் இருந்துச்சுங்கறத நான் நேத்திக்கு வீடியோலயே சொல்லியிருந்தேன். அது என்ன ரூல்னு பாத்தீங்கன்னா, விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கப்பல்ல வந்து 2 சைடுல வந்து சேஃப்டி போட்ஸ் வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து ரூல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த கேப்டன் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணனும். இங்க ஒரு கேப்டன் இருக்காங்க. அவங்க தான் யார் போட்ல ஏறணும்ங்கறத டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல லெஃப்ட் சைடு இருக்கிற கேப்டன் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, women and children only அப்படினு சொல்லிட்டாரு. சோ பெண்களும் குழந்தைகளும் மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டாரு. அந்த போட்ல வந்து கேப் இருந்தா கூட அதுல வேற யாரும் கூட இறங்குறதுக்கு ஆண்கள் அலௌட் கிடையாது. கேப் இருந்துச்சுன்னா மத்த ஆண்கள் ஏறலாம். இதுல ஒரு போட்டும் தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்குது. நிறைய பெண்கள் தான் உள்ளுக்குள்ள இருக்காங்க, குழந்தைங்க தான் இருக்காங்க. ரெண்டு சைடுமே மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படி தான் போயிட்டு இருக்குது. பட் இந்த பெரிய கப்பலோட உச்சத்துல இருந்து அத தண்ணில வரைக்கும் போய் விழுந்துட்டு இருக்கிற கப்பல்ல வந்து தண்ணி வரைக்கும் போக வேண்டிய கேப் இருக்குல்ல, அதுல இறக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோரா தான கப்பல் இருக்கும். இதுல நடுவுல இருக்கிற ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற சில ஆண்கள் வந்து ஜம்ப் பண்ணி இந்த போட்டுக்குள்ள டைவ் அடிச்சு பிடிக்க பார்த்திருக்காங்க. அதுல சில பேர் சக்சஸ்ஃபுல்லா இதுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து கப்பல் எல்லாம் லோவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற போட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம நின்னுட்டு இருந்தோம்னா இது நமக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. அந்த மொத்த டைட்டானிக் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தூரத்துல இருக்கிற இந்த லைஃப் போட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து சில பேர் இருந்துகிட்டு, இப்போ நாம வந்து போட் ஃபுல்லா வந்து இப்போ மொத்த ஷிப் உள்ளுக்குள்ள போயிடுச்சு, நம்ம உள்ளுக்குள்ள மீதி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் தண்ணிக்குள்ள வந்து குதிச்சிடுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு தண்ணில உறைஞ்சு இறந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மிகப்பெரிய டைட்டானிக் தண்ணிக்குள்ள போனப்போ நிறைய பேர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சில்னஸ் ஆஃப் த வாட்டர். நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரிட்ஜை விட கோல்டா இருந்திருக்குது. -2 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்குது. உடம்பு தாங்காது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் அந்த படத்துல காமிச்ச மாதிரி டோர் உடைஞ்சு போன படி எதையாவது பிடிச்சி கிளிங் பண்ணிருந்தவங்க இருந்தாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து வேகமா உறைஞ்சு இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு 700 people வந்து வெளியில சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க அந்த சுத்தி இருக்கிற இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, சுத்தி இவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு போட்லயும் வந்து மினிமம் few men இருந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட் எல்லாமே லைஃப் போட்டா இருந்தாலும் தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் இட் ஹஸ் டு பி ரோட். இத வந்து நம்ம ரோ பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண தெரியணும். எப்போ ரெஸ்கியூ கப்பல் வரும்னு தெரியாது. ஏன்னா கப்பல் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப இதுல இருந்து தப்பிக்கணும். கிட்ட ஏதாவது தீவு இருக்கா இல்ல இன்னொரு கப்பல் வருமா எதுவுமே தெரியாது. அது வரைக்கும் வரக்கூடிய அலைகள்ல இருந்தும் தப்பிக்கணும்ங்கிறதுனால ரோ பண்றதுக்கு சில க்ரூ மெம்பர்ஸ் வந்து எல்லா லைஃப் போட்லயுமே வந்து இறக்கி இருக்காங்க. சோ 20 லைஃப் போட்ஸ் உள்ளுக்குள்ள போயிருக்குது. அதுல 18 லைஃப் போட்ஸ் வந்து ஒழுங்கா இறங்கி இருக்குது. 2 லைஃப் போட் இறக்குறப்பமே கவுந்துருச்சு. ஓகேவா? சோ கவுந்த லைஃப் போட்ல ஷிப் உள்ள போனதுக்கு அப்புறம் மேல மிதந்துட்டு இருக்கிறவங்க தலைகீழ இருக்கிற அந்த போட் மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி ஒரு பஞ்ச் நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு இதுல அப்படியே புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மீதி இருக்கிற 18 போட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்குல்ல, அதுல ஆல்ரெடி மென் வந்து ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பையன் வந்து நடுவுல குதிச்சவன்
மாதிரி ஒரு போட்ல இருக்கான். அவனை வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஷாலை வச்சு அவன் முகத்தை கவர் பண்ணி அவனை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஷிப்புக்குள்ள நடந்திருக்குது. ஓகேவா? சோ அந்த 18 போட்ஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த இன்டிஸ்ட்ரக்டபிள் அன்சிங்கபிள் டைட்டானிக்கை வந்து மூழ்கடிக்கவே முடியாதுங்கிற டைட்டானிக் வந்து உள்ள போயிட்டு இருக்குது. மோஸ்டா இவங்க எல்லாம் பெண்களா இருக்கிறதுனால அவங்களோட கணவர்கள், அவங்களோட பிரதர்ஸ், அவங்களோட ஃபாதர்ஸ், அவங்களோட சன்ஸ் அவங்க தான் வந்து அந்த ஷிப்புக்குள்ள இறந்து உள்ளுக்குள்ள போகிறது கண்ணு முன்னாடியே அவங்க இறந்து போகிறத பார்த்துட்டு இருக்காங்க. மென்டலா அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க அவங்க அப்பா இறங்குறத பார்த்திருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாமே உறைஞ்சு அங்க மிதந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சில போட்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஷிப் உள்ள போயிடுச்சு, உள்ளுக்குள்ள மேபி சில சர்வைவர்ஸ் இருக்கலாம், அவங்கள போய் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டிசைட் பண்றாங்க. சில விமனும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த போட்ஸ் எடுத்துக்கிட்டு கப்பல் உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் காப்பாத்துறதுக்கு எப்போ கப்பல் வரும்னு தெரியாது. 2 hours கழிச்சு வருது. சோ அந்த கேப்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 12 நினைக்கிறேன், போட் 12, போட் 4 இந்த மாதிரி சில போட்ஸ் வந்து மறுபடியும் ரோ பண்ணி உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கிற சர்வைவர்ஸை காப்பாத்தலாம்னு பாக்குறப்போ உள்ளுக்குள்ள போறப்ப தான் உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடின்னு உங்களுக்கு ஹிட் ஆகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெருசா போக முடியல. ஏன்னா சுத்தி வந்து அவ்வளவு உடல்கள் வந்து உறைஞ்சு மிதந்து அதுவே வந்து பிளாக் ஆயிருக்குது. இதுக்கு நடுவுல சில பேர் சர்வைவ் ஆயிருக்கலாங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு பர்சன் மசாம்பி ஹொசோனோ, இது உண்மையான கதை. இந்த ஷிப்ல இருந்த ஒரு ஜாப்பனீஸ் பர்சன். இந்த ஒரு பர்சன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மர கட்டையில வந்து மேல நின்னுட்டு இருந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. சோ அந்த சில்னஸ் வந்து டைரக்டா லங்ஸ், ஹார்ட் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட க்ளோசஸ்டா போகிறதுனால அவங்க வந்து அந்த சில்னஸ் தாங்க முடியாம இறந்து போயிடுறாங்க. பட் இந்த மசூம்பி ஹொசோனோ அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு மரக்கட்டை மேல ஏறி நின்று இருந்திருக்காங்க. அவங்க மரக்கட்டையில கை காலை மட்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்களோட முக்கியமான ஆர்கன்ஸ் எதுவுமே தண்ணிக்குள்ள போகாம பாத்துக்கிட்டு இருந்ததுனால அவங்கள வந்து ஒரு போட் காப்பாத்துது. போட்டுக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 5-10 மினிட்ஸ் அவங்களே வந்து அந்த போட்டை ரோ பண்ண வேற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான சர்வைவல் ஸ்டோரி. இன்னொரு ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஸ் இஸ்மே அப்படிங்கிறவர். ப்ரூஸ் இஸ்மே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ல இருக்கிற லைஃப் போட்ஸ்ல லோவர் பண்ணப்படுறப்ப முதல்ல பெண்களும் குழந்தைகளும் தான் சொல்றாங்கல்ல. ஆனா ப்ரூஸ் இஸ்மே ஒரு வைஃபோட சேர்ந்து அவருமே முதல்ல லோவர் ஆறாரு. இவர ஹிஸ்டரி பயங்கரமா இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டானிக்கை வந்து ஓன் பண்ணிட்டு இருந்த கம்பெனியோட சேர்மனே இந்த ப்ரூஸ் இஸ்மே தான். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு தானும் இந்த கப்பல் வேலை பார்த்த க்ரூ வந்து நாங்களும் இறந்து போறோம்னு சொல்லி நின்னுட்டு இருந்தப்ப ப்ரூஸ் இஸ்மே கப்பலோட ஓனரே இவர்தான். இவரோட கப்பல்ல தான் அடிபட்டு எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி. அப்போ அவரே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சாய்ஸ் எடுத்து வெளியில வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவர் சர்வைவ் ஆயிட்டாரு. அவர் மறுபடியும் கண்ட்ரிக்கு திரும்பி வராரு. ஆனா வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவர் மேல அவ்வளவு வெறுப்பு வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டோலர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆபீசர். ஓகேவா? இவர் தான் வந்து பெண்களும் குழந்தைகளும் மட்டும் தான் வந்து முதல்ல ஏறணும், வேற யாருமே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து லிட்டோலர் தான். இவருமே வந்து தன்னோட உயிரை மாய்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்லே வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்காரு. மொத்த கப்பலும் உள்ள போனதுக்கு அப்புறம் இவர் வந்து தண்ணிக்குள்ள அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு லக் அடிச்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கப்பல் வந்து 2 போட் வந்து கவுந்துருச்சுன்னு சொன்னேன். லைஃப் போட் 2 கவுந்து இருந்துச்சுல, அதுல ஒரு கவுந்த லைஃப் போட் வந்து இவர் கிட்ட மிதந்துட்டு இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேகமா கிராப் பண்ணி அது மேல ஏறி நின்னுறாரு. இவர் கூட 30 பேர், நிறைய லைஃப் போட்ஸ்ல வந்து 30 பேரே இருந்திருக்க மாட்டாங்க. பட் இவங்க கவுந்த லைஃப் போட்ல 30 ஆண்கள் வந்து மேல 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 ஏறி நின்னுக்குறாங்க. நின்னுக்கிட்டு ஒரு அலை வர்றப்பவுமே வந்து அவங்க லெஃப்ட் மூவ் பண்ணு, ரைட் மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியும் சர்வைவல் நடந்திருக்குது. கண்டினியூஸா 2 மணி நேரத்துக்கு உள்ளுக்குள்ள பெண்கள் வந்து அழுகுறாங்க, குழந்தைங்க அழுகுறாங்க, ஆண்கள் வந்து அழுகுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, எவ்வளவு நேரம் இது ஆகும்னு தெரியல, எவ்வளவு நேரம் இந்த பனியில இருக்க போறோம்னு தெரியல. பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையெல்லாம் உறைய வைக்குது, கையை மூவ் பண்ண முடியல ஃப்ரீயா. சுத்தமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நிலாவும் கிடையாது. சினிமால கூட வந்து ஏதோ லைட் எல்லாம் வச்சு அடிச்சு பாக்குற மாதிரி டைட்டானிக் படத்துல காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டில அதுவும் கிடையாது. ஓகேவா? எதுவுமே இல்லாம இவங்க பிட்ச் டார்க் பிளாக் மிடில் ஆஃப் த ஓஷன், நிலா வெளிச்சம் கூட இல்லாத ஒரு நேரத்துல இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்து 2 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி அங்க ஆர்எம்எஸ் கார்பாத்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்த அந்த கப்பல் வந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு வருது. இந்த கப்பல் வந்ததுல இருந்து 4 ஹவர்ஸ், மொத்தம் 4 மணி நேரம் இந்த கப்பல் வந்து சன்லைட் பிரேக் ஆகிறதுக்கு அப்புறமும் ஒவ்வொருத்தங்களையா உள்ளுக்குள்ள போய் காப்பாத்துது இந்த பெரிய கப்பல். இதுல தான் வந்து மொத்தம் 710 பீப்புள் வந்து காப்பாற்றப்படுறாங்க. இதுல நிறைய இதெல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க. 2 மணி நேரம் இவ்வளவு பெரிய துயரம். ஒரு முந்தின நாள் நைட்டு தூங்க போறப்ப இதெல்லாம் நடக்கும்னே தெரியாது. இவ்வளவு துயரத்துல இருந்துகிட்டு இத்தனை பேரையும் காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு பெரிய கப்பலோட கயிறை பிடிச்சு மேலே ஏறணும். அதுல ஏறுறாங்க. ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும். சோ குழந்தைங்களுக்கு சின்ன சாக்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன சாக் கோணிப்பை மாதிரி உள்ளுக்குள்ள போடுறாங்க. அதுக்குள்ள குழந்தைங்களை வச்சு மறுபடியும் தூக்குறாங்க. சோ அங்க வந்து அவங்களுக்கு சூப்ஸ் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு வந்து ஷால் எல்லாம் கொடுக்கப்படுது, அவங்க பிளாங்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வார்மா வச்சுக்க ஆரம்பிச்சுட்டு ஃபைனலி இந்த ரெஸ்கியூ பண்ணப்பட்ட எல்லாருமே வந்து இந்த ஆர்எம்எஸ் கார்பாத்தியா அப்படிங்கிற கப்பல்ல வந்து அமெரிக்கா கொண்டு செல்லப்படுறாங்க. ஆர்எம்எஸ் கார்பாத்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்கியூ கப்பல் வந்து 3
நாள் அதுக்கப்புறம் இந்த சர்வைவர்ஸோட டிராவல் ஆகுது. எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவங்க வந்து இவ்ளோ பெரிய ஒரு ட்ராஜடி வந்து கடலுக்குள்ள நடந்திருக்குது. மறுபடியும் அவங்க கடலுக்குள்ள அந்த கப்பல்லயே அவங்க வந்து சர்வைவ் ஆகணும். சர்வைவ் ஆகி அவங்க வந்து 3 நாள் கழிச்சு நியூயார்க்குக்கு போறாங்க. மீன்வைல் டைட்டானிக் வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சுங்கிறது வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய நியூஸா 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்குது. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இதான் ஹெட்லைன்ஸ். நியூயார்க் வரப்போகுதுன்னு தெரியுது. இந்த கப்பல் வந்து நியூயார்க் போய் சேர்றப்போ ஆயிரக்கணக்கான மக்கள், ஓகேவா, டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள், அமெரிக்கன்ஸ், நியூயார்க்கர்ஸ், இன்னும் சில நம்பர்ஸ் வந்து லேக்ஸ், லட்சம் பேர் வந்து இவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லப்படுது. அன்னைக்கு ஒரு பெரிய மழை வந்து நியூயார்க்ல பெஞ்சிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி இவங்களோட துயரத்துல எல்லாருமே அவங்களோட சொந்தங்களை எல்லாரையும் இழந்துட்டு, மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு அங்க வந்து நியூயார்க்ல இறங்கினப்போ அத்தனை பேர் நியூயார்க்ல இருக்கிறவங்களை வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டொனேஷன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இப்படிதான் 710 பீப்பிள் உலகத்தோட மிகப்பெரிய ட்ராஜடின்னு பேசப்படுற டைட்டானிக்ல இருந்து காப்பாற்றப்பட்டு சர்வைவர்ஸா மாறி இன்னமும் இந்த உலகத்துல பல வருஷத்துக்கு வாழ்ந்து 2009ல வந்து டைட்டானிக்ல இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு 2 மாச குழந்தை வந்து இறந்து போச்சு. அத்தனை வருஷம் கழிச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை கரெக்ட்டா. சோ அதோட டைட்டானிக் சர்வைவர்ஸோட கதை வந்து எர்த்ல முடியுது. பட் என்ன ஆனாலும் சரி இவங்களோட மென்டல் ஸ்டேட் இருக்குல்ல, அதுக்கப்புறமும் பல சேலஞ்சஸ், இதுல ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்போ பயங்கர ஆச்சரியமா இருக்குது. இதுல ஒரு கேப்டன் வந்து ஸ்விம் பண்ணி, ஒரு ஆபீசர் வந்து ஸ்விம் பண்ணி ஒரு கவுந்த கப்பல்ல வந்து நின்னாருன்னு நான் சொன்னேன்ல, ஒரு 30 பேர் அவர் வந்து அந்த கவுந்த போட்ல இருந்து காப்பாத்தினாரு. அவர் வந்து பல வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா முதல் உலக போர் நடக்குது. அப்போ நிறைய பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து பிரான்ஸ்ல ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க, டர்ன்கர்க்ல மாட்டிக்கிறாங்க. பிரான்ஸ் தான் நினைக்கிறேன், பிரான்ஸா ஜெர்மனியா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த டர்ன்கர்க்ல மாட்டிக்கிறாங்க. அதை பத்தி படம் கூட நாலன் எடுத்திருக்காங்க. அதை காப்பாத்துறதுக்கு வந்து இங்க இருந்து போட்ல போய் மறுபடியும் ஒரு 130 பேர் அவர் காப்பாத்திட்டு வந்திருக்காரு. ஒவ்வொருத்தங்களோட ஸ்டோரியும் அவ்வளவு ஃபேசினேட்டிங்கா இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்போ தான் நம்ம லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற சில சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஈஸியா தாண்டி நம்ம எங்க போகணுமோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற சர்வைவர் இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே பை டிஃபால்ட் இருக்குது. அதை ஆன் பண்ணா போதுங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வருது. கண்டிப்பா அட் தி சேம் டைம் உங்களுக்கும் இதுல இருந்து பெரிய லெசன்ஸ் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கீங்களா? உங்களோட ஒபினியன் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad.